السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள், அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த ஸலவாத்தை ஓதினால் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நமக்கு நடத்தி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது ரஜபுடைய மாதம். இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த ரஜப் மாதம் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது. அதே போன்று நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்துப்படி அசருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் நாம் ஸலவாத் கூறுவோம். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் ஒரு தடவை நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் நம் மீது 10 தடவை அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான், அருள் செய்கின்றான். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது, நாம் கூறக்கூடிய ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது என்றும் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. நாம் அதிகமாக நபி அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூறுவோம். இந்த ஸலவாத் மிகவும் சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற இந்த ஸலவாத்தை ஓதுவோம். ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான்.